உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு வேற வழி தெரியல ரேணுகா. வள்ளி மேடத்துக்கும் ரஞ்சித்துக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். கல்யாணத்தை நிறுத்தி அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போகணும். என்ன என்ன விளையாடுறீங்களா? இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு அவ கழுத்துல தாலியை கட்டி அவ வாழ்க்கையை காப்பாத்திட்டு போயிடுவீங்க. எங்க அதுக்கப்புறம் நான் எங்கங்க போறது? எங்க ஏன் வாழ்க்கை என்ன ஆகுறது? ப்ளீஸ் ரேணுகா, எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதா போச்சு. ஏய், இப்ப கூட இந்த விஷயம் உனக்கு கடைசி நேரத்தில் தெரிஞ்சா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இப்பவே சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன எங்க நமக்கு நிச்சயம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்ப வந்து இதெல்லாம் சொன்னா எப்படி? இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க வேணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. புரியுது ரேணுகா, ஆனா வள்ளி மேடம்க்கு இப்பதான ரஞ்சித் கூட நிச்சயம் நடந்துச்சு. இங்க பாருங்க, போதும், நிறுத்துங்க. அவளுக்கு யார் கூட நிச்சயம் நடந்தா எனக்கு என்னங்க? எங்க அவ வாழ்க்கையை காப்பாத்திக்க வேண்டியது அவ பொறுப்புங்க. ஏன் அவளுக்கு வாய் இல்லையா? இந்த கல்யாணம் வேண்டானா அவளே அவ வீட்டுல பேசி நிறுத்தட்டும். நான்லாம் எங்க வீட்டுல சண்டை போட்டுதானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அந்த மாதிரி அவளை சண்டையாவது போட சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவ வாழ்க்கையை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன மட்டும் கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ ரேணுகா, வள்ளி மேடம் உன்ன மாதிரி கிடையாது. அவங்களோட சூழ்நிலை வேற, உன்னோட சூழ்நிலை வேற. ரெண்டத்தையும் ஒன்னா எடுத்துக்காத. நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனாதான் ஐயாவையும் வள்ளி மேடத்தோட வாழ்க்கையும் என்னால காப்பாற்ற முடியும். அதனாலதான். அதனால என்ன சொல்லுங்க? நம்ம கல்யாணம் நடக்காது ரேணுகா. இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ரேணுகா, நான் சொல்றத நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். இல்ல ரேணுகா, நான் சொல்றத பாருங்க. ரேணுகா நில்லு. நீங்க இருங்க. வள்ளி, வள்ளி, வள்ளி. ஏய், ஹலோ, இருங்க. என்ன? ஏங்க கொஞ்சம் தள்ளுங்க. வள்ளி, ஏய், நீ இந்த வேலையில கல்யாணம் பண்ண போற பொண்ணு தானே? இங்க என்ன பண்ற? இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயமா நான் வள்ளியை பார்க்கணும். தள்ளுங்க. ஏய், இரு. என்ன? நான் பாட்டு கேட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. வள்ளியை பார்க்கணுமா? எதுக்கு? அதான் சொன்னல முக்கியமான விஷயம்னு. வள்ளி ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அப்படிலாம் அவளை பார்க்க முடியாது. கிளம்பு. இங்க பாருங்க, முடியாது. வள்ளியை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வேணா நீங்களே போய் அவளை வர சொல்லுங்க, போங்க. ஓ, ஏய், பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாது, அவ்வளவுதான். வள்ளியை யாரு பார்க்கணும் பார்க்க கூடாதுன்றத முடிவு பண்றவன் நான் தான். நான் நினைச்சா மட்டும்தான் வள்ளியாலே மற்றவங்கள மீட் பண்ண முடியும். என்ன புரியலையா? வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் தான். இனிமே நான் சொல்றபடிதான் இங்க எல்லாமே நடக்கும். யாரு? நீயா? வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க போறியா? போடாடே. அங்க வேலை வேற பிளான் போட்டுட்டு இருக்கான். அதுவே உனக்கு தெரியல. இந்த லட்சணத்துல வள்ளியை யார் பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு நீ சொல்றியா? ஏய், என்ன சொல்ற? வேலை என்ன பிளான் பண்றான்? அந்த ரஞ்சித் ரொம்ப மோசமானவன். அதனால எப்படியாவது அந்த ரஞ்சித் கிட்ட இருந்து வள்ளி மேடத்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போகணும். இங்க பாருங்க, எனக்கு வேலன் வேணும். யாருக்காகவும் எதுக்காகவும் அவரை நான் விட்டு தர முடியாது. சப்போஸ் அவரே வந்து வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நீ அதுக்கு ஒத்துக்காதன்னு வள்ளி கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். ஏய், நில்லு. நீ சொன்ன அவ உடனே கேட்டுருவாளா? இங்க பாரு,
அவளே எப்படா வேலை லவ்வ சொல்லுவான்னு காத்துக்கிட்டு கிடக்குறான். அவகிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவ சும்மா இருப்பாளா? அடுத்த நிமிஷமே வா போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவனை கூட்டிட்டு கிளம்பிடுவான். அது மட்டும் இல்ல, ஒருவேளை 2 பேரும் ஒன்னா போய் ரத்தனத்துக்கிட்ட நின்னு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டாங்கன்னா அவனும் யோசிக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். அதனால நீ போய் இப்ப வள்ளிக்கிட்ட வேலை ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான், ஆனா நீ எனக்கு விட்டு கொடுத்துறன்னு கேட்டா எல்லாமே உனக்கு எதிராதான் நடக்கும். அப்புறம் வேலை உனக்கு கிடைக்காமே போயிடுவான். ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என் வேலை எனக்கு வேணும். அவரை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். இங்க பாரு ரேணுகா, உனக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே? ஆ. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். ஆனா இதெல்லாம் நடக்குமா? உங்களை எப்படி நான் நம்புறது? ஏய் இங்க பாரு, உனக்கு எப்படி வேலை கூட கல்யாணம் ஆகணுமோ அதே மாதிரி இவனுக்கும் வள்ளி கூட தான் கல்யாணம் நடக்கணும். அதனால உனக்காக இல்லாட்டியும் என் பிள்ளைக்காக அவங்க 2 பேரையும் சேர விடாம நான் தடுத்தாகணும். அதனால எங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணா நாங்களும் உனக்கு சப்போர்ட் பண்றோம். என்ன சொல்ற? சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்றேன். சூப்பர். அப்படின்னா இப்பவே நான் சொன்ன மாதிரி நீ வேலைங்கிட்ட போய் சொல்லு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி வரேன். ரேணுகா, இங்க பாரு, உன்னையும் வேலனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன நம்பு. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.